ஹலோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து என்னோடய சேனலுக்கு வந்து மைக் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் மைக் வாங்கியிருக்கேன். அது என்ன மைக் வாங்கியிருக்கேன், அது எப்படி இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த மைக்கு பேர் வந்து மேக் 8. இது வந்து நான் வந்து எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இது வந்து ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப குவாலிட்டியாலாம் இல்லை. ப்ரைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து மைக்கை வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த மைக்கை வந்து நம்ம பக்கத்தில் வாய்க்கிட்ட வச்சு பேசணும் அப்படின்னா நல்லாவே கேட்கும். கொஞ்சம் தூரமாக எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் பேசுகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கேட்காது. பட் நீங்கள் மைக்கோட தூரமாக போனீங்கன்னா நல்லா கேட்கும். மைக்கை மட்டும் தள்ளி வச்சு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுத்தமாகவே கேட்காது. சுற்றி உள்ள நாய்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து பக்கத்தில் வச்சு பேசுகிறீங்க அப்படின்னா சுற்றி உள்ள நாய்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது. நீங்கள் பேசுகிறது மட்டும்தான் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் யூடியூப்பில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைப் சி போர்ட் உள்ள வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வச்சுக்கலாம். இல்லை உங்ககிட்ட வந்து ஐஃபோன் இருக்குது அப்படின்னா லைட்னிங் கேபிள், என்கிட்ட லைட்னிங் கேபிள் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லைட்னிங் கேபிள் வந்து மாட்டி நீங்கள் வந்து இது லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தானாக ஆன் ஆகி கனெக்ட் ஆகிக்கிறோம். அது நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் மைக் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு வந்து சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ரிசீவர் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கும் சார்ஜர் இருக்கும். அது ரெண்டையுமே வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருந்தேன். இப்போ வந்து மைக் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் மைக்கில் பேசி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து மைக்கில் பேசி காமிக்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குன்றத பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு தான் குவாலிட்டியும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம அதை பார்க்கலாம். இப்போ அந்த மைக்கோட இமேஜ் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மைக் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து சார்ஜ் நிற்கிது, அவ்வளோதான். இது உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ மைக்கில் பேசுகிறது உங்களுக்கு எந்த அளவு ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரியும். எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகும்னா உங்களுக்கு பரவாயில்லாமல் கேட்கும், நீட்டாக கேட்கும். இதுவே நம்ம இங்கே ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் எப்படி கேட்கும்னு பாருங்கள். நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி கேட்குது அப்படின்றத வீடியோவில் பாருங்கள். அதே மாதிரி இந்த மைக்கை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இங்கே பக்கத்தில் வச்சு பேசுங்க, இங்கே வச்சு பேசாதீங்க. ஏன்னா இப்படி தான் கேட்கும். அதே மாதிரி இந்த மைக்கை வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் தூரமாக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸாக பக்கத்தில் வச்சு பேசினா நல்லா கேட்குது. பட் ஆனால் இந்த மைக் இப்படி வச்சு பேசுறது, இப்படி தள்ளி வச்சு பேசுறது, இப்படிலாம் பேசினா உங்களுக்கு வந்து இது வந்து செட் ஆகாது. வாய்க்கிட்ட வச்சு நீட்டாக பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தரமாக கேப்சர் ஆகும், நீட்டாகவும் கேப்சர் ஆகும். இப்போ என்னை சுற்றி வந்து நிறையா வந்து சவுண்ட்ஸ் கேட்டுட்ருக்கு. அந்த சவுண்ட்ஸ் எதுவுமே இதில் கேப்சர் ஆகலைன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பேசுகிறது மட்டும் இது உங்களுக்கு தெளிவாக கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்து இந்த வீடியோவில் வந்து இதோட ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்து இந்த மைக்கை வாங்கிக்கோங்க. நீங்கள் ஒரு யூடியூப்பில் பிகினர் இருக்கீங்க அப்படின்னா இந்த மைக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் அப்படி தான் வாங்கியிருக்கேன். நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் மைக் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா மைக்கில் பேச முடியும், அவ்வளோதான். வயர் மைக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதில் வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக வச்சு நீட்டாக பேசிக்கலாம். அதில் தான் இந்த மைக், அதனால தான் இந்த மைக்கை நானே வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். இப்போ நான் வந்து குக்கிங் வீடியோஸில் வந்து ஆஷ்மீர் வீடியோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுப்பேன். அதுக்கு வந்து பக்கத்தில் வந்து சவுண்டு கேட்கணுன்றக்காண்டி பக்கத்தில் மைக் தேவைப்படும். அதுக்காக மட்டும்தான் இந்த மைக் நான் வாங்கியிருக்கேன். இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து விளாக் அந்த மாதிரி வரும். நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.